தோழர் புக்கை பற்றி பேசணும்னா படத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது இல்லை அப்படிலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் வந்து கமலஹாசன் மாதிரி நடிக்கிறார் அவர். வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. நான் வந்து கலாயா சொல்ல பயங்கர இமோட் பண்ணி, ஏன்னா நான் வந்து இந்த காலேஜ் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது இதே பிரச்சனை எனக்கும் நடந்திருக்கு. ஒரு காலேஜில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றியே ஷார்ட் ஃபில்மு 3 மணி நேரம் அந்த ப்ரோட்டாகனிஸ்ட்டாக நடிக்க போகிறவன்ட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த நாள் ஸ்பாட்டுக்கு வரான், ப்ரோ ஐ ஒன்ட் ஸ்மோக் அண்ட் ஸ்க்ரீன்ட்டான். ஏன்டா அப்புறம் 3 மணி நேரம் என்னடா கேட்டா அப்படின்னு. அப்புறம் நம்மளே நடிக்க வச்சு ஏத்தாப்பு நடிக்கிற காலேஜ் பசங்களும் நடிப்புன்னு தெரியாமல் அடித்து நம்ம மூக்கை உடச்சி நிஜமாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்போது அப்போ வந்து அது அமைச்சராக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது ப்ரொஃபஷனலாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு பார்க்கும்போதே தெரியுது. ப்ளஸ் அது ரொம்ப இமோட் பண்ணி வேறு நடிக்க வேண்டியிருக்குன்றது, அந்த ட்ராமாவை அவர் எத்தனை முறை ரீலீவ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது வந்து நிஜமாலுமே இந்த அரசியலுக்கான கன்விக்ஷன் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. மீரா கதிரவன் தோழர் வந்து 15 ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததில் வந்து பயங்கரமான மன உளைச்சல் ஆனான்னு சொன்னார் இல்லையா. ஹஷ்மி தோழர் வந்து ஒன்று சொன்னார், சினிமாவை பார்த்து எடுக்க கற்றுக்குறாங்க, அதுதான் பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா சினிமா மாதிரி எடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது 3 ஹவர்ஸை சுருக்குனா ஷார்ட் ஃபிலிம் நினச்சிக்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம் அப்படி கிடையாது, அது தனி ஃபார்மெட்டு, அதுக்குன்னு தனி கிராமர் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ட்விஸ்ட் வைக்கணும். ஃபைட் கிளப் மாதிரி கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருந்தால் தான் ஷார்ட் ஃபிலிம் நினச்சிக்கிறான் அவன். ஸோ அப்படி கிடையாது. ஆனால் ஷார்ட் ஃபிலிம்க்குன்னு இருக்கிற இலக்கணத்திலேயே எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பாலிடிக்ஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும். ஏன்னா 2வது முறை போட்டது ரொம்ப முக்கியம். இப்போ நியூஸு நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்திருக்கு நியூஸு. ஈரானில் ஒரு ஸ்கூலில் குண்டு போட்டு 51 பெண் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை விட ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்கள்லாம் கொள்கிற அளவுக்கு ஐட்டமே எங்கே தப்பாக போனான்னு கேட்டிருக்காரு இல்லையா அந்த ஷார்ட் ஃபிலிமில். யூகேலேருந்து ஒரு டாக்டர் வந்து இஸ்ரேலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், காசாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அங்கே குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வது தான் அவர் வேலை, எமர்ஜென்சி மெடிசன் தான் அவரோட எக்ஸ்பர்டீஸ். அவர் வந்து டேட்டாவை பார்த்துட்டு ஏதோ ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறாரு. என்னடா இது பேட்டர்னு, குண்டடிப்படுற குழந்தைகள்கிட்ட ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கேன்னு பார்த்துட்டு எல்லாம் கடைசி சில மாதங்கள் வந்த டேட்டாவெலாம் எடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃப்ரைடே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா குழந்தைங்களும், இப்போ 20 குழந்தைங்க வந்து குண்டடிப்பட்டு வராங்கன்னா ஒரு 18 குழந்தைங்களுக்கு முட்டியில் அடிபட்டுருக்கு துப்பாக்கி. ஒரு மண்டே எடுத்துக்கிட்டால் நெஞ்சில் ஒரு 18 குழந்தைகள், அதாவது 3/4 குழந்தைகள் வந்து நெஞ்சில் சுடப்பட்டிருக்காங்க. இந்த பேட்டர்னை பார்க்கும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இஸ்ரேலி ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இந்தந்த நாளைக்கு இந்தந்த உறுப்புன்னு வச்சு டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களா. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் தனி நாடாக இது செயல்படுத்தவில்லை. அவனுக்கு போலண்டு பால் தரான், ஜெர்மனி எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் தரான், அமெரிக்கா ஆயுதம் தரான், இந்தியா மலிவு விலையில் கூலி தொழிலாளர்கள் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து நடத்துகிறது தான் இந்த இனப்படுகொலை. அவன் தனிச்சு இதை பண்ணல இல்லையா. அப்போ எல்லா ஊர்கள்லையும் எல்லா மொழிகள்லையும் அதை எடுத்து பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த பிரதிநிதித்துவம் தான் ஜெயச்சந்திரன் அஷ்மி தோழரோட ஷார்ட் ஃபிலிம். ஏன்னா அது சினிமாலையும் பேசணுங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, முந்தா நாள் மோடி போய் கட்டி குழாவி கொஞ்சிட்டு வந்தார் இல்லையா, அவர் அவங்கள மட்டும் பார்க்கல. இங்கே எப்படி வந்து ரன்வீர் சிங்கோடையும் தீபிகா படுகோனையோடையும் செல்ஃபி எடுத்துப்பாரோ, அங்கே ஃபவுதா அப்படின்ற டிவி ஷோ எடுத்தவங்களோட செல்ஃபி எடுத்துன்னு வராரு. அந்த ஃபவுதா டிவி ஷோ பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 துரந்தர் 10 காஷ்மீர் ஃபைல்ஸை ஒவ்வொரு எபிசோட்லையும் தருவான். அவ்வளோ விஷத்தை கக்குறார். அப்போ நம்ம நாட்டு பிரதமர் இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும்போது, நாங்கள் வந்து இஸ்கஃப் போன வாரம் வந்து வேர்ல்டு வித்தவுட் வார்ன்றது தான் நடத்தினோம். அதில் மையமான சீஃப் கெஸ்ட் யாருன்னா பாலஸ்தீன் தான். அவர்கிட்ட நாங்கள் இதே தான் சொன்னோம், த ரூலிங் டிஸ்பென்ஷன் ஆஃப் இந்தியா மே சைட் வித் இஸ்ரேல், பட் ஐ கேன் அஷ்யூர் யூ த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் வித் யூன்னு சொன்னோம் நாங்கள். அப்போ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக அவர் வந்து சிறந்து செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பாராட்டுகள். சரி, படத்தை இதோட நம்ம வந்து அவ்வளோ படத்தை பற்றி தெரியாதுனால லிமிட்டடாக சொல்லிக்கிறோம். முதல்ல ஒரு 2-3 நன்றிகள். எதுக்கு அப்படின்னா, பொதுவாகவே ஹீரா தோழர், கார்த்திக் தோழர், ஃபெரோஸ் தோழருக்கெலாம் வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அமைப்பு சார்ந்து இயங்குவது அப்படிங்கிறதே ஒரு ஏதோ டைனோசர் காலத்து வழக்கம் மாதிரி ஆகிட்டு வர நேரத்தில் தான் நம்ம அமைப்புக்குள்ளே வரோம் அப்படின்னும்போது, ப்ளஸ் பொதுவில் தெரிகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்குன்னு வேலிடேஷன், நம்மளுக்குன்னு வந்து நம்ம சரியாக பண்ணுறோமா தவறாக பண்ணுறோமான்னு பெரிய குழப்பங்கள் இருக்கும். அது இப்போ நீங்கள் ஜென்சிக்கிட்ட பேசுனீங்கன்னா இந்த தெரியும், இம்பாஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இம்பாஸ்டர் சிண்ட்ரோம்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, நம்ம உண்மையாகவே ஒரு விஷயத்தை பண்ணுறோமா இல்லை ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி நம்மளை ஏமாற்றிக்கிறோமா நடிச்சுக்கிறோமான்ற இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது மூத்த தோழர்கள் பாராட்டுவாங்க. ஆனால் அவங்க பாராட்டு எப்படி தெரியும்னா, சரி இவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்களா இருக்கும். இந்த வந்து வீட்டில் விருந்தாளி வந்தால்
நீ தான் நல்லா பாடுவே, மாமாவுக்கு பாடி காட்டுமா அப்படின்னே மாமாவும் பாராட்டுவார். சூப்பராக பாடுறீங்களே, எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பார்ல. அந்த மாதிரி ரொம்ப மூத்த தோழர்கள் பாராட்டும்போது நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு உரிய அங்கீகாரம் அப்படின்னுவது இமீடியட்லி முன்னாடி இருக்கிற பேட்சில் அமைப்பு சார்ந்து வேலை பார்த்த தோழர்கள்ட்ட தான் வரும். அப்போ அப்படி வந்து என்னைய கடந்த 2 வருடங்களாக ரொம்ப என்கரேஜ் பண்ணுற தோழர்கள் வந்து ஃபெரோஸ் தோழர், கார்த்திக் தோழர், ஹீரோ தோழர்லாம். அதுக்கு நான் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு நான் சொன்னதில்லை. எப்பயுமே அங்கிள் கலாய்க்கிறதோடு நிறுத்திப்போம், சொல்லிக்கிறேன். 2வது வந்து தீபா தோழர் கூட ஒரே மேடையில் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நன்றி. அவங்கள வந்து நாங்கள் வந்து ஒரு 10 முறை 15 முறை பார்த்தாலும் எப்பயுமே வந்து யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்கேன்னு எங்கேயே எதேர்ச்சியாக பார்த்துக்கிறதா தான் இருக்குது. 3வது நன்றி எதுக்கு அப்படின்னா, 3வதும் கடைசி நன்றி எதுக்குன்னா, ஃபெரோஸ் தோழர் வந்து ஃபோன் பண்ண, இப்போ அவர் சொன்னார் இல்லையா பெரியார் திருவள்ளுவர் ஃபோன் பண்ணி பிரின்ஸ் மிரட்டுவார் அப்படின்னு. ஃபெரோஸ் தோழர் அப்படி தான் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, என்ன புக்கு ஏது புக்கெலாம் சொல்ல, தோழர் நீங்கள் பேசுகிறீங்க, டேட்டு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன், ஏதோ ஆசிய பாணி உற்பத்தி முறை மறு ஆய்வு அப்படின்னு ஏதாவது கருத்தியல் சார்ந்த புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, வீட்டுக்கு வந்து பார்த்தது தெரியுது புனைவு அப்படின்னு. நான் பொய்க்கெல்லாம் சொல்ல, கடைசியாக நான் புனைவு படித்து 5 வருஷம் ஆச்சு. நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் புனைவு பற்றிய இம்பார்ட்டன்ஸை சொல்லிட்டே இருப்பணும் இல்லையா, நான் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதோட மைண்ட் செட் இருக்காது. ஏன்னா ஒரு 10 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே வேறு பிரச்சனைக்கு படிக்க வேண்டியது இருக்குல்ல, அதை போய் படிக்கலாம்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் என்னை புஷ் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. நான் இந்த வருஷம் இதுலேருந்தே புனைவை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஆசிய பாணி உற்பத்தி முறைன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். என் மென்டார் ஒருத்தர் சொல்லுவார், நீ என்ன தான் சோவியத்தை பற்றி படி, சீனாவை பற்றி படி, கூட்டுப்பண்ணை, ஆலை பாட்டாளிகள் சோவியத்தை எப்படி வந்து தொழில்மயப்படுத்துனாங்களா படி, ஆனால் சோவியத் நாவல்களையும் சீன நாவல்களையும் படிக்கிற வரைக்கும் அந்த மக்கள் எப்படி உணர்வுபூர்வமாக அதை கட்டி எழுப்பினாங்கன்னு உன்னால் உணரவே முடியாதுன்னாரு. அப்போ நம்மளுக்கு வந்து நாவல்கள் ஆகட்டும், படங்களாகட்டும், இசையாகட்டும், தோழர் சொன்ன மாதிரி அதுதான் வந்து மனுஷனோட மனுஷன் எம்பத்தைஸ் பண்ணவே வைக்கும். இன்னும் நான் வந்து பஞ்சமி நிலத்துக்கு கலாய்வு பண்ணிருக்கும் போது அப்போ தான் வந்து அசுரன் படம் வெளியே வந்தது. அப்போ அந்த பெரியவர்கள்லாம் அவங்க வந்து ஒரு 40 வருஷமாக பஞ்சமி நிலத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, வெற்றிமாறன் இதை பண்ணார், நல்ல பண்ணார், கெட்டதை பண்ணாருன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த சின்ன சின்னங்கள்கிட்ட நாங்களும் படுவோம், டே வாங்கடா போராட்டத்துக்கு வாங்கடா, இதை கற்றுக்கங்கடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பையன் ஒரே படத்தில் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டானப்பா அப்படின்னு. அப்போ இலக்கியத்துக்கும் கலைக்கும் அப்படி ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு முழு ஜஸ்டிஸ் செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கதையே இருந்தது. ஃபஸ்ட்டு கதையே வந்து நம்ம நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூரில் என்ன நடந்ததுன்னு செய்தியாக எல்லாத்துக்கும் தெரியும், சம்பவமாக தெரியும். வரலாறுன்னா அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக கூட சொற்பொழிவுலாம் ஆட்டுருவாங்க. ஆனால் நிஜமாலுமே அந்த மக்கள் என்ன உணர்ந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கடத்த வேண்டியிருக்குல்ல. இப்போ கபீர் அப்படின்ற கதாபாத்திரம் அந்த காலத்தில் பலியாவதற்கு அந்த நேரத்தில் திமுக துணை போயிருக்கா இல்லையா? துணை போயிருக்கு. அவங்களே இறங்கி பல இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க. இது நடக்கிறதுக்கு அவங்க களமமைத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ நடந்திருக்கு. அப்போ இன்றைக்கி ஏன் திமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ரொம்ப அரசியலாக பேசுகிறேன்னு நினச்சிக்கோன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, திருப்பரங்குன்றத்தில் 100 கபீர்கள் உருவாவதை தடுத்தும் இருக்குது அப்படின்றனால தான் ஆதரிக்கிறோம். இப்போ அந்த கபீரின் அப்பாவோட வழியை புரிஞ்சுக்கிறதுனால தான் எந்த இடத்துல சமரசம் செய்யணும், எந்த இடத்துல ஆதரவு தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற ஒரு துல்லியமான அறிவியல் பூர்வமான அரசியல் கண்ணோட்டமே அந்த மனித உணர்வுலேருந்து தான் வருது. இப்போ திமுகன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். திமுகலாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி டிஎம்சி இன்னொரு பக்கம், அதையும் இந்தியா கூட்டணியில் வச்சுக்கிட்டு தான் ஆதரிக்கிறோம். அட டிஎம்சி நீங்களாம் பச்சே லோக் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா இருக்கான் இந்தியா கூட்டணியில். திமுக களமமைத்து கொடுத்தோன்னா அவன் தான் கத்தி எடுத்து வெட்டினவனே சிவசேனா. ஆனால் அவனை இந்தியா கூட்டணியில் வச்சுருக்குமே எப்படி? ஏன்னா நமக்கு அவன் வந்து லட்சக்கணக்கான கபீர்களை உருவாக்கும் அரசியலை ஒருத்தன் ஏத்தாப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நேற்று நம்ம கூட சண்டை போட்டவனா இன்றைக்கி கட்டுப்படுத்தியாவது வச்சுருக்கணுன்ற உணர்வு இருக்கு இல்லையா? அப்போ அந்த உணர்வை இது போன்ற கதைகள் தான் கடத்துது. இந்த உணர்வு தக்க வைக்குவதன் மூலமாக தான் நான் ஃபேஸ்புக்கில் 4 பேர்ட்டு அங்கீகாரம் வாங்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அரசியல் பேசக்கூடாது. எவனோ திட்டிட்டு போட்டோம், என்ன வேணாலும் திட்டிட்டு போட்டோம். களத்தில் பாதிக்கப்படுபவர்களோடு அது அவர்களுக்கு என்ன சரியான அரசியலோ அதைத்தான் பேசுவேன் எப்படிறதுக்கான உணர்த்தும் கதை தான் முதல் கதை. அதுக்கு வந்து ஏன்னா ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா, இவர் சொன்னார் இல்லையா, ரைட்டர் தமிழ் சொன்னார் இல்லையா, 70 வருஷமாக குத்தி கிழிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். விளையாட்டு கூட ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட், ஒரு நல்ல ப்ரோட்டாகனிஸ்ட், மாநாடு படம் தவிர மாநாடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் ப்ரோட்டாகனிஸ்ட் கிடையாது. எடுத்தவர் வந்து நம்ம விசாம் அஹமத் காஷ்மீரின்னு நம்மளால் கமல்ஹாசன் தான் எடுத்தார்.
அதை கமலஹாசன் ஃபேன்ஸே இஸ்லாமிய ஆதரவு படம்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் எவ்வளோ விஷமாக இருந்தால் அந்த ஆள் எப்படா அவனுக்கு தமிழ் தெரியும்னு கேட்டால் கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் இருந்துன்னுவான். அப்போ அந்த விஷத்தெல்லாம் போக்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம மருந்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இது ஒரு ரொம்ப சிறப்பான சிறுகதை. சரி, என்னடா இவர் வந்து தேசிய லெவலில் பேசியிருந்தாருன்னு பார்த்தா மனித சமூகத்தெல்லாம் தாண்டி பயங்கரமாக வந்து உலகத்துக்கே பேச ஆரம்பிச்சார் அடுத்த கதையில். நீங்கள் இந்த கதையை வந்து எழுதுனதுக்கப்புறம் தான் அந்த பெண்குயின் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெண்குயின் ஒன்று தனியாக வந்து டிப்ரெஷன் ஆகி இந்த கிணத்த காணோம் ஜோக்கில் வந்து யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டுட்டு போகிறல இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு பெண்குயின் வந்து உங்கள் சவகாசமே வேணாம் தனியாக போகிற வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலி ஏன் பெண்குயின் அப்படி டிப்ரெஸ் ஆச்சுன்னு வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் சொல்லும்போது கமெண்டேட்டர்ஸ்லாம் சொன்னாங்க, நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வை த பெண்குயின் டிட் வாட் இட்னு. தயவு செஞ்சு இந்த 2வது கதையை படிங்க, புரிஞ்சுப்பீங்க. எப்படி வந்து ஒரு இஸ்லாமிய தகப்பனோட வழியை புரிஞ்சு வச்சுக்கிட்டாரோ அதே போல் ரொம்ப அழகாக ஒரு பெண்குயினோட வழி என்னவாக இருக்கும், பெண்குயினோட வழி அப்படிங்கிறது அந்த வழியை நாம் தான் ஏற்படுத்திக்கிறோன்றதை ரொம்ப அழகாக கடத்திருந்தார். நான் வந்து கொஞ்சம் பயங்கரமான டேவிட் அட்டன்பரோ ஃபேன். இந்த பிளானட் எர்த், அவர் எர்த் இந்த படங்கள்லாம் இந்த தலையாட்டுறாரு, அப்போ தெரியுது நம்மளாம் ஒரே இனம் அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசில் வந்து இந்த மான புலி துரத்துறது அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். வயசு பெருசாகும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சிங்கிள் ஷாட்டில் அடித்து ஜெயிக்கிற மிருகங்களை விட பெண்குயின் போல் யானைகள் போல் பல்லாயிரம் மைல்கள் வந்து தொடர்ச்சியான உழைப்பை போட்டு அவங்க சர்வைவலை தக்க வைக்கிறாங்களா, கூட்டு உழைப்பால் ஒரு இதை நிகழ்த்துறாங்களா, அந்த மிருகங்கள் மேலே பயங்கர அட்மிரேஷன் ஆகி தான் டேவிட் அட்டன்பரோ டாக்குமெண்ட்ரிலாம் பார்ப்போம். அப்படி டேவிட் அட்டன்பரோ டாக்குமெண்ட்ரியும் நம்ம தமிழில் வந்து ஒரு பாணி, ஏன்னா நடுவில் வந்து ஒரு பெரிய பெண்குயின் சொல்லுது, உருட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படிலாம் சொல்லுது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ், எனக்கு தமிழில் ஜாலியாக ஒன்று கேட்கணும், டேவிட் அட்டன்பரோ மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது ரெண்டுமே இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான இதாக இருந்தது. அதில் வந்து நிறையா அவர் வந்து நுட்பமாக க்ரீன் பெபிள், பச்சை கலர் பெபிளை வந்து ஒரு பெண்குயின் வந்து இன்னொரு பெண்குயினுக்கு கொண்டு போய் வைக்கிறது, அப்புறம் கிங் பெண்குயின் எங்கே இருக்கும், எம்பரர் பெண்குயின் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து இதை வந்து தகவலாக சொல்லாமல் அப்படியே கதையோடு சேர்த்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைகள் அதை படிக்கும்போது இல்லை வந்து இளைஞர்கள் அதை படிக்கும்போது காலநிலை மாற்றம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக கடத்தின கதை. நான் வந்து பெருசாக கதைகள் படிக்காதனால தமிழில் இந்த மாதிரி காலநிலை மாற்றத்துக்கும் அதுவும் விலங்குகளை வைத்து பேசுவது போல் வந்திருக்கான்னு தெரில. அப்படி வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் கதை. அதுக்கு ஒரு பாராட்டுகள். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இதே மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாருக்கும் பிடித்த விலங்குகள் இருக்கும். நிறைய பேர் யோசிப்போம், டே எப்போ பார்த்தாலும் பாம்பை பற்றி பேசிட்டே இருக்கான்டா, ஏதாவது பாம்பை கேம்பை கூப்பிட்டு வந்து உள்ளே போட்டுருவானா போல அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து மையமாக பேசணும்னு நினச்ச கதைகள் வந்து 2 கதை. அதுக்கு முன்னாடி அந்த கடைசி கதையை பற்றி சொல்லிடுறேன். அதான் வேந்தர். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கதையில் ஒரு பக்கத்தை படித்தோன்னே ஐயோ இதை பற்றி பேசினா அடி வாங்குவோம் தான் நினச்சேன். ஏன்னா அது யாருக்கு பற்றி வருதுன்னு இல்லாமல் நான் அவரை பற்றி நினச்சிட்டேன். இவர் தான் இப்போ இல்லாமல் இப்போ விட்டுருவாங்க, மே மாதம் வச்சு அடிப்பாங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு படிச்சுக்கிட்டே வந்தேன். அப்புறம் தான் தெரியுது லோக்கலு. அதுக்குன்னு லோக்கல்னு கிங்கினி மிங்கினி இருக்கிற வரைக்கும் போயிட்டார் இவர். ஒரு அளவில்லையா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். ஆனால் ஒரு ஃப்ரைடியன் ஸ்லிப்புன்னு நினைக்கிறேன். வேந்தர்னு சொல்லிட்டே வந்தார். ஒரு வரியில் வந்து அது வேணும்னு பண்ணாரா இல்லை தவறி பண்ணுறாருன்னு தெரியல, அதிபர்னு எழுதிட்டார் அவர். குபுக்குன்னு வெளில வந்துருச்சு. அதுக்காக அவர் வந்து அதிபரை பற்றி அதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் வந்து அதில் கதையாக நீங்கள் படிங்க, புனைவாக வந்து இதெல்லாம் நடக்கிற கதையான்ற மாதிரி பயங்கர எக்ஸ்ட்ரீமில் எழுதியிருப்பார். அப்படின்னு சம்சித நீராட்ட கேட்கலான்னு வந்தால் இந்த ராமர் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், விஜய் டிவி ராமர் டெம்ப்ளேட், அவன் செய்யக்கூடிய ஆளுதாங்க அப்படின்ற மாதிரி இப்படி இவர் கதையில் எழுதுறாரு. ரொம்ப மோசமாக இருக்கே, இப்படியெல்லாம் நம்ம அதிபர் பேசுவார்னா பேசுவார் அவர். அப்படி ரொம்ப ஜாலியாக இருந்தது. வேந்தரை போலவே அடுத்து நீங்கள் வந்து தூய சக்திக்கு அடுத்த சிறுகதை தொகுப்பில் ஒரு கதை எழுதுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதை பற்றி ரொம்ப ஆய்வு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் கார்த்திக். ஏன்னா அவர் வந்து சொன்னார் பல இரவுகள் தூங்க முடியல இவங்களால அப்படின்னு. என்ன பேசினாலும் நேற்று ஒரு இஷ்யூ ஆச்சு, அந்த இஷ்யூ விட்டு வேறு யாரோ பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆகிறாரு. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கதை எழுதி அவருக்கு சேவை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான கதைகள் வந்து இந்த கட்டங்காப்பி மற்றும் அந்த விடுவிடுப்புன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கதையில் வந்து நாய் மேலே வந்து லாரி ஏறி போலன்னு சொல்லி அந்த கபீர் பற்றி சொல்லும்போது சொல்லுவார். நான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன், என்ன ஓட்டத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்,
இல்லை அப்படிலாம் இல்லை, நாய்க்கெல்லாம் கூட இன்றைக்கி இருக்குன்னா அடுத்தவரில் எழுதிட்டார். நாய்க்கெல்லாம் கூட இன்றைக்கி வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது, ஆனால் நான் மனுஷனுக்கு தான் இல்லை அப்படின்னு எழுதிட்டார். சரி, இவர் நம்ம மாதிரி நாய் மேலே வன்மம் இருக்கிறதான்னு பார்த்தா அடுத்து மோனின்னு ஒரு கதையை எழுதிட்டார். அதில் வந்து மிக சிறப்பாக நம்ம நாய் எப்படி வளர்த்துறோம், இவங்க நாய் எப்படி பார்க்குறாங்க, அந்த கதையில் இவர் அவங்க எப்படி நாயை பார்க்குறாங்கன்னு சொல்லல, ஆனால் நம்ம விலங்குகளுக்கான உறவு எப்படி இருக்குது, உழைக்கும் மக்கள் சாமானியர்களோட விலங்குக்கான உறவு வேறையாக இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்க அரைவாய் கஞ்சி குடித்தாலும் கால்வாய் கஞ்சி நாய்கிட்ட கொடுத்து குடிப்பாங்கன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து நாயை வந்து எப்படி வளர்த்தணும், நாய் மேலே வந்து இரக்கம் காட்டுங்க, நம்மளுக்கு பாடம் எடுக்கிறது. இவங்க யாருன்னா மனிதர்கள் மேலே குண்டு போடுறதை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ இந்திரா காந்தி பற்றி சொல்லுவாங்க, அந்த அம்மா சிக்கிம் மாநிலத்து மேலே குண்டு போட்டிருந்த அதே சமயம் ரஷ்யாவிலேருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பறவைகள் வந்து புலம்பெயர்ந்து தடைப்படும் போது போர்னால அப்படின்னு சொல்லி 3 நாட்டு அதிபர்களுக்கும் கடிதம் எழுதி போரை நிறுத்தினாங்களாம். பார்த்தீங்களா, பறவைகள் புலம்பெயர்வதற்கு போரை நிறுத்தின அந்த அம்மா மனிதர்கள் மேலே குண்டு போட்டுருந்துருக்கிறாங்க. அப்போ இதுதான் நம்ம வந்து விலங்குகளை பார்ப்பதற்கும் அவர்கள் விலங்குகளை பார்ப்பதற்கும் வித்தியாசம் அப்படிங்கிறத அந்த மோனி கதையில் வந்து எப்படி வந்து அவங்க அம்மா கூட மகள் கூடலாம் அது வந்து ஒன்றிணைஞ்சுது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. எனக்கு வந்து நாய்னா பயம் இருந்தாலும் எனக்குமே வந்து ஐயோ நாய் வளர்த்தலாமா அப்படின்னு தோண வச்ச மாதிரி இருந்தது அந்த கதை. நான் வந்து ஃபஸ்ட்டு புத்தகத்தில் பொதுவாக நிறைய ஓமை கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் எதை வர்ணிச்சாலும் ஓமை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது வந்து சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக இவர் வந்து வலிஞ்சு நிறைய ஓமைகளை யோசிக்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கடைசியில் வந்து புக்கு முடிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, ஹீரோ தோழர் வந்து அது உணர்வாகவே இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதை உணர வைக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ பனி அப்படின்னா அது இவ்வளோ சைஸில் இருக்கிற பனியா இவ்வளோ சைஸில் இருக்கிற பனியான்னு நம்மளுக்கு தெரியும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டு ஆம்லேட் மேல் மிளகு பொடி தூவுது போல் எழுதுறாரு. அப்போ அவர் வந்து ஒரு இலக்கியவாதியாக இருக்கார், ஆனால் சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இவனுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு யூனிட்டு எவ்வளோ கோவம் வரணும் ஆனால் இவ்வளோ தான் கோவம் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. அது எல்லாத்தையுமே அவர் வந்து சிறப்பாக ஊமைகள் வழியாக கடத்துறாரு அப்படின்னு நினச்சேன். சரி, இதெல்லாம் செட் பண்ணது காரணம் அந்த 2 கதை, கட்டங்காப்பி விடுவிடுப்பு, அந்த 2 கதைகள் தான். ஏன்னா அது அம்மாவை பற்றி எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. மீரகதவன் சொன்னார் இல்லையா, பெண்கள்லாம் ஏதோ இஸ்லாமிய பெண்கள் தான் வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி. இப்போ நான் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கிறேன், நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறேன். அந்த இப்போ வந்து அந்த வார்த்தைகள் இருக்குது, துவா கொடுக்குறது அப்பப்பன்னு இருக்குது, அதை நீங்கள் கிருபன்னு மாற்றிக்கங்க. எங்கள் ஃபேமிலியில் அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது அங்கேயும். அப்போ அதுலேயும் குறிப்பாக அவர் வந்து அம்மாக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை நான் நினச்சி பார்த்துக்கிறேன். நானும் வந்து ஒரு கான்ஷியஸாக தான் அது. ஏன்னா எல்லாருமே அம்மா அப்படிங்கிறவங்கள ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு மிஷின் மாதிரி இயங்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆஃபீஸில் காஃபி மிஷின் மாதிரி, அந்த காஃபி மிஷினுக்கு எதுவும் உணர்வு இருக்க மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். போய் அழுத்துனா காஃபி கொடு வா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து அது வந்து ஒரு பேருக்கு வந்து தேங்க்யூ யூஸ் மீ அகைன் அப்படின்னு காஃபி மிஷின் ஒரு டிஸ்பிளே போடும். அந்த மாதிரி தான் அம்மாவை பார்க்குறோம் அப்படின்றது கான்ஷியஸாக தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்குது. அதனாலே நான் வந்து டெய்லி வந்து என்னன்னாலும் சரி ஒரு 15-20 நிமிஷம் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசுறது. ஒரு நாள் விட்டேன்னா 1 மணி நேரம் ஆயிரும். அது அதே போல் ஜட்ஜ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆண்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய புடிங்கின்னு நினப்புங்க. என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து புரணி பேசுகிறது வந்து ரொம்ப மட்டமாக பார்க்குறது. இவன் ஆஃபீஸில் போய் புறணிதான் பேசுவான். அவ்வளோ ஏன் அரசியல் செயல்பாட்டாலும் பெருசாக சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அமைப்பில் டீ கடையில் உட்காந்து முழுசாக புறணி தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் பெண்கள் புரணி பேசுவது ஏதோ வந்து ரொம்ப இழிவாக பார்க்குறது, அவங்களுக்கு மூளை இல்லாதனால தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு இல்லையா, அந்த புத்தி நம்மளுக்கும் கொஞ்சம் இருந்திருக்கும். அதே போல் அவங்க கத்தி கத்தி பேசுகிறாங்க. காலையில் ஏமா கத்துறேன்னு எனக்கு வந்து பயங்கர கார்பரேட் கம்பெனிலாம் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது ஏமா காலைல கத்தி கத்தி பேசுகிறேன்னு பயங்கர கடுப்புச்சு. அப்புறம் தான் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, புரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது. எங்கள் அம்மா வந்து அவங்க கிச்சன்லேருந்து கேட்பாங்க, அரவிந்தம்மா தண்ணி வந்துருச்சா மோட்டர் போடுங்க அப்படின்வாங்க. அவங்க வந்து ரஹ்மானம்மா உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு இப்படி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க உலகம் சத்தமானதாக தான் இருக்குது. நான் தான் வெளியே போயிட்டு என்னோடய வாழ்வியில் அவங்க மேலே திணிவை பார்க்குறேன். அப்போ நான் பண்ணுறது தான் பெரிய அடக்க இல்லையா. அவங்க கத்துறது தப்பு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அது மாதிரி தான் இந்த புரணி பேசுகிறது. இப்போல்லாம் எப்படி பேச ஆரம்பிச்சோன்னா, முன்னாடிலாம் வந்து ரொம்ப முற்போக்கா அம்மா அவங்க குடும்பத்தில் நடக்கிறது உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்போலாம் பேசிட்டுருப்போம். இப்போ வந்து அது புரிஞ்சுக்க ஆரம்பித்து நம்மளும் வந்து அந்த புரணி கூட சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏம்மா அவங்க பண்ணும்போது ஒன்றும் கேட்கல நீ பண்ணும்போது கேட்குறாங்க. ஆமாம் கண்ணு நீ சொல்கிறதான் கரெக்டு கண்ணு அப்படின்னா, அப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு நிஜமாலே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க இல்லையா. அந்த உணர்வு வந்து எனக்கு அந்த கதையில் வந்து ஒவ்வொரு இடமா அவர் கடத்திக்கிட்டே வர்றாரு. அந்த செடியோடு பேசுகிறாரு, அந்த செடியை அவர் கடத்துதுன்னும் போது ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. அதே அந்த விடுவிடுப்பு அப்படின்ற ஸ்டோரியில் வந்து
இந்த ஆணாதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஏன் இதை வந்து பேசுகிறது முக்கியம் அப்படின்னா, குறிப்பாக அது இஸ்லாமியர்களோ இல்லை வந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறதையும் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது ஏன் முக்கியம் அப்படின்னா, லிபரல் ஹிந்துஸ் இருக்காங்க இல்லையா, இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, முதல்ல இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பிற்போக்குத்தனத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கான். அதுதான் ஃபாசிசத்துக்கு மூலம்னு நினச்சிட்டு இருக்கான். ரொம்ப முற்போக்கானவங்க கூட நான் இதையும் கண்டிக்கிறேன், அதாவது இந்துத்துவத்தையும் கண்டிக்கிறாராம், இஸ்லாமிய அடிப்படைவாதம் கிறிஸ்துவ அடிப்படைவாதம் எல்லாத்தையும் ஒரே பக்கெட்டில் போட்டு இவர் குப்பை எரிக்கிற மாதிரி எரிச்சு விட்ருவார். பயங்கரமான ஆகச்சிறந்த முற்போக்கு. டே, மூணுக்கும் ஒரே லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? மூணுக்கும் சமூகத்தில் ஒரே லெவலில் தான் தொடங்குச்சா? ஒன்று ரூட்டு, இன்னொன்று கான்சிக்வன்ஸ். ஒன்று இந்துத்துவ அடிப்படைவாதம் பிற மதங்களை தள்ளுது, அந்த இடத்துக்கு தள்ளுது அப்படிங்கிறது புரியாமல் எல்லாத்தையும் நான் ஒரே லெவலில் பார்ப்பன்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சும்மானாச்சுக்கு எப்போ பார்த்தாலும் இவன் 2 முறை வந்து மோடியை திட்டிவிட்டான், ஆணாதிக்கமாக இருக்கிறாங்கன்னு பிஜேபியை திட்டிவிட்டானா, வலிஞ்சிட்டு போய் எங்கேயாவது ஒரு பாய் ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து பாரு, இஸ்லாமியர்கள் இப்படி தான் இருக்கான்னு வலிஞ்சிக்கிட்டு திட்டுறது. இது சமூகத்தில் எடுபடவும் செய்யுது, பல இடத்துல எடுபடவும் செய்யுது. ஏன்னா அவன் சங்கிப்பையை வந்து தொடர்ந்து ஏதோ இஸ்லாமிய பெண்களுக்காகவே அவன் வந்து பிறப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது. நாங்கள் வந்து வக்ஃப் சட்டத்தில் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு இடம் தரோம், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரோம். என்ன அப்படின்னா, இஸ்லாமிய பெண்களின் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு தீர்வு காணாமல் அதை வச்சுட்டு இஸ்லாமிய ஆண்களை வந்து சிறைபிடிக்கிறதுக்கும் அவங்கள பொதுத்தளத்துலேருந்து நீக்கிறதுக்கு தான் பண்ணுறான் இல்லையா? அப்போ இதை செய்ய விடாமல் இருப்பதற்கு அவர்கள் தரப்புலேருந்தே இதுதான்ப்பா ரியாலிட்டின்னு காட்டுறதுக்கான கதைகள் வேணும் அப்படிங்கிறதும் ஒரு தேவையாக இருக்குது. இப்படி நிறைய கதைகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை என்ன நம்ம பசங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் வந்து பேசணுன்ற அவசியமே கிடையாது. எங்காலும் நாங்களே எங்களை பேசிக்கிறோம், நீ ஓரமாக உட்கார்றா. இது நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஆர்ஜி கார் ப்ரொட்டஸ்ட். ஆர்ஜி காரில் வெஸ்ட் பெங்காலில் மாணவர்கள் வந்து டிஎம்சியை தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே சங்கிகள் நுழைய பார்க்குறாங்க, நுழைஞ்சு கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு எல்லா ஆதரவும் தேவை தான், நாங்கள் மாணவர்கள் கை காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிதி திரட்டியும் மக்களை தட்டி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், ஆனால் ஒருபோதும் உங்களை அனுமதிக்க மாட்டோன்றாங்க. நாங்கள் டிஎம்சிக்கு எதிரான அது எங்கள் ஸ்ட்ரகிள், நீ தான் எனக்கு பெரிய வில்லன். ஆனால் இங்கே இப்போ இன்றைக்கி நம்மள நிறையா போராட்டங்கள்லையோ இல்லை வந்து அரசியல் நகர்வர்கள்லையோ பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேக வந்து திமுக எதிர்க்குன்னு சொல்லுது. யாரை கூட்டிகிட்டு இருக்குன்னா நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்காரனை கூட்டிகிட்டு வந்து எதிர்க்குது. அப்போ இதுதான் வித்தியாசம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பக்கத்தை வலுப்படுத்தும் கதைகளாக இந்த கட்டங்காப்பி கதையும் விடுவிடுப்பு கதையும் இருக்குது. குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம வந்து பெரிய அரசியலாம் வெளில பேசுகிறோம், உள்ள அதே அரசியலுக்கு நேர்மையாக நடந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத வந்து ரொம்ப, ஏன்னா வந்து அது படிக்கும்போதே தெரியுது, அவர் வந்து புனைவாக எழுதினாலும் அவர் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்தான் எழுதுகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. என்னை இந்த வருஷம் புனைவு படிக்க தூண்டியதற்கும் இப்படி உணர்வுபூர்வமான அரசியல் அப்புறம் மனித உணர்வு சார்ந்த கதைகளை அளித்ததற்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக ஒரு 4 பேட்டையாவது கொடுத்து இதை நான் படிக்க வைக்கிறேன் தோழர். நன்றி.